நமது கால வேளையில நாம் எழுந்து நின்று சர்வ வல்லமையுள்ள தேவன வானத்தையும் பூமியும் நம்மை சிருஷ்டித்த அந்த தேவனில் நாம் இந்த கால வேளையில நாம் ஆவியோடும் அன்புடன் நாம் தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் இந்த கால வேளையில நாம் தொழுது கொள்வோமாக. இந்த வேளையில் நம்மளை காண்கிற தேவனாய் நம் மத்தியிலே இருக்கிறார். ஒவ்வொரு இருதயங்களை ஆராய்கிற தேவனாய், நம்மை காண்கிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய், நமக்கு சமாதானத்தை தரும் தேவனாய், நம்மை அதிசயங்களை காண செய்யும் தேவனாய் இந்த கால வேளையில நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. ஓ மகிமை! இந்த கால வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நீ கரங்களை தட்டி தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்து. ஓ மகிமை! ஓ சிகலகதுடபகதுடா மகிமை! தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். என் வாழ்விலே என் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எனக்கு போதும். என் இதயத்தில் வந்து நீங்க வாசம் செய்யுங்க என்று நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா. தேவனின் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஓ மகிமை! சிகலகதுடபகதுடமா துடபஸ்ததுடா மகிமை! தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு வெளிச்சமாகிய இந்த இயேசுவுக்கு உன் இதயத்துல அவருக்கு இடம் கொடுப்பாயாக. இந்த ஆராதனை பகுதியில தேவனுக்கு முழு இதயத்தோடு நீ ஆராதனை செய். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவராயிருக்கிறார். ஆராதனை பகுதியில நீ கண்களை மூடி தேவனை நோக்கி கூப்பிடு. அகமகிழ்ந்து களி கூறுவாயாக. என் தேவனே, என் ராஜாவே, இந்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வாயை திறந்து உடைய நாமத்தை உயர்த்த நீங்க கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா, ஆசீர்வதித்து தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஆராதனை பகுதியில ஆவியானவரே உடைய பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. ஓ சிகலகதுட பகதுடா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீ நல்லவர், நீ பெரிய தேவன், நீ ஆசீர்வதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஓ சிகலகதுட பகதுடா. ஹல்லேலூயா. 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 நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். ஹல்லேலூயா. மகிமை! என் தேவனே, என் ராஜாவே, என் இயேசுவே, எனக்கு மனம் இறங்கும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென். நன்றி ராஜா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னும் 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 நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா
நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை இயேசுவே. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறும். ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வல்லமை 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 இல்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கரங்களை தட்டி தட்டி இல்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வல்லமை பலமாய் எங்கள் மத்தியில இறங்குவதாக என் தேவனே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஒவ்வொருவரையும் ஒரு வல்லமை தொடுவதாக. சிகல கத்துட்டமா கத்துடமா. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி தட்டி சிகல கத்துட்டமா கத்துடமா துடமா கத்துடா. சிகல கத்துட்டமா கத்துடா. ஹல்லேலூயா. சிகல கத்துட்டமா கத்துடமா துடமா கத்துடா. சிகல கத்துட்டமா கத்துடமா. சிகல கத்துடமா. சிகல கத்துடமா. என் ஜனமே, நானே உங்கள் தேவனாய் இருக்கிறேன். இந்த கால வேளையில என் சமூகத்திலே நீ மௌனமாய் இருக்கிறாய். விசுவாசம் இல்லாமல், என் நாமத்தில் நம்பிக்கை இல்லாமல் என் சமூகத்திலே நீ காணப்படுவது என்ன? என் அன்பிலே நீ நிலைத்திருப்பாயாக. என் அன்பு உன் இதயத்தில் இல்லாததை இந்த கால வேளையில நான் காண்கிறேன். உன் இருதயம் இருளினால், அந்தகாரத்தின் கிரியைகளினால் உன் இருதயம் காணப்படுகிறது. நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். நானே பரிசுத்தன். என்னிலே நீ மகிழ்ந்து களிகூறு. என்னிலே நீ மகிழ்ந்து களிகூறு. நான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறேன். என்னை நோக்கி பார். என் அன்பிலே நீ மகிழ்ந்து களிகூறு. இந்த கால வேளையிலே உன் கண்கள் என்னை தரிசிக்கட்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் என்னை தரிசிப்பார்கள். இந்த கால வேளையில உன் இருதயத்தில் இருக்கிற இருளின் கிரியைகளை நீ அகற்றி விடுவாயாக. உன்னில் இருக்கிற பாவங்களை நீ அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. உன் சகல பாவங்களையும் என் பரிசுத்தமுள்ள இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஓ மகிமை மகிமை. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற கிரியைகளை, அந்தகாரத்தின் கிரியைகளை அகற்றிவிடு. ஆவியானவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை தட்டி தட்டி நாமத்தை உயர்த்து. கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற எல்லா பாவ கயிறையும் அவர் அறுத்து போடுவார். நீ ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு நீ ஒப்பு கொடு. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ வழியாக நீ ஒப்பு கொடுப்பதே நீங்கள் தேவனுக்கு நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும்
நீக்கி சுத்திகரிக்கட்டும் அப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம், இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறுவான். ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட பரிசுத்தமுள்ள இரத்தம் சகல பாவங்களையும் இந்த வேளையில கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, இந்த ஆராதனை பகுதியில ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அதிசயங்களை காண செய்யுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெறாதவர்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. பரிசுத்தாவி பெறாத இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. மகிமை. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, மகிமை மகிமை. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ஆமென் ஆமென் ஆமென். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் ஓடி போவான் சாத்தான் மகிமை மகிமை. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 காணும்போது ஓடி போவான் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். என் ராஜாவே, என் தேவனே, காணும்போது ஓடி போவான் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 ஒரு பாத்துட்டா வாடா துடிதுரா காத்துட்டா வாடா துடிதுரா குதுடுடுடுடா வாடா குதுரா நேசிக்கிறதானே என் பிள்ளையே. ஒரு பாத்துட்டா வாடா குதுடுடா குதுடா வாடா குதுரா உன்னை மிகவும் நேசித்தபடியினால் உனக்காக என் ஜீவனையே தந்தேன். ஒரு பாத்துட்டா வாடா துடிதுரா குதுடா வாடா குதுரா என் அன்பே, நீ சிறிதும் ருசி பார்க்காமல் இருப்பது ஏனோ? ஒரு பாத்துட்டா வாடா குதுரா, ஒரு பாத்துட்டா வாடா குதுடுடா குதுடா வாடா குதுரா உனக்காகவே நான் மரித்தேன். எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒரு பாத்துட்டா வாடா குதுரா, ஒரு பாத்துட்டா வாடா குதுரா மாயையான இந்த உலகத்திலே எனக்காக நீ ஜீவிப்பாயா? ஒரு பாத்துட்டா வாடா துடிதுரா குதுடா வாடா குதுரா உனக்காகவே என் ஜீவனை தந்தேன். ஒரு பாத்துட்டா வாடா துடிதுரா குதுடா வாடா குதுரா ஒரு பாத்துட்டா வாடா குதுரா இனி இருக்கும் நாட்களில் எனக்காக ஜீவி என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரை கரங்களை தட்டி தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆவியானவர் பேசுகிறார். நம்மளால் என்னதான் செய்ய முடியும்? தேவன் அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவனுக்கு சொல்லுவதை விட நம்மளால அவருக்கு என்னதான் செய்ய முடியும்? நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லு. ஹல்லேலூயா. அதுவே நம்மால் மட்டும் செய்ய முடியும். ஆமென், ஆமென். அவர் இரத்தத்தை சிந்தி, பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தாரே. மீட்டு எடுத்த ரட்சிப்பை நீ சொல்லு, மற்றவனுக்கு நீ சொல்லுவாயாக. ஹல்லேலூயா. மகிமை. தேவனுக்கு உன்னை முழுமையாக ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சிகலகதுட பக்கதுடமா துட பக்கதுடா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நீ ஆர்ப்பரிப்பாயாக, அவரில்
மகிழ்ந்து களி கூறு. ஓ சிகண்டகத்துட பக்கத்துடா அம்மே. தேவனில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ இயேசு வருகிறார். ஆகவே இந்த ராஜாதி ராஜாவை சந்திக்க இயேசு கிறிஸ்துவில் நீ மகிழ்ந்து களி கூறு, அவரில் அன்பு கூறுவாயாக. ஓ மகிமை சிகலகதுட பகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய சிந்தை முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையாய் இருக்கட்டும். இயேசு என்னை விடுவிப்பார், இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், அந்த நோக்கத்தோடு அந்த சிந்தையோடு நீ காணப்படு. ஹல்லேலூயா. உன் சிந்தை அளவாய வேண்டாம். உன் சிந்தையை வெளியில கொண்டு போகாதே. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையா நீ காணப்படு. நீ ஒருமனப்படு. ஆராதன பகுதியில ஒரு மனதோடு நீ தேவனில் அன்பு கூறு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிகடகதுட பகதுடா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள் இந்த வேலையில கதை எரியட்டும். தேவ அக்கினியை போடுங்கப்பா. இயேசுவே தேவ அக்கினியை போடுங்க. தேவனே உம்முடைய அக்கினியை போடுங்க. தீய கிரியைகள் தேவ அக்கினி எரியட்டும். சிகடகதுட பகதுடா. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்ல. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில சாத்தானே உன் தலையை நசுக்கி போட்டார். உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு இதயத்திலும் தடையாயிருக்கிற பாவ கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், பிசாசே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேற முடியாத கட்டளை இருக்கிறோம். சிகடகதுட பகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, ராஜாவே, இயேசுவே, நீர் ஒருவரே பெரிய தேவன். நீ ஒருவரே விடுவிக்கிற தேவன். நீ ஒருவரே பரிசுத்தர். நீ ஒருவரே சமாதானத்தை தரும் தேவன். நீ ஒருவரே இயேசுவே, நீ ஜீவ ஒளியாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஆமென். சிகடகதுட பகதுடா. ஹல்லேலூயா. சிகடகதுட பகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆவியானவரே, ஒரு பரிசுத்த ஆவியை இதயத்தில் ஊற்றுங்க என்று நீ சொல்லு. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உன்னை நிரப்புவார். ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சிகடகதுட பகதுடா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாயை திறந்து தேவனோடு நீ பேசு. ஹல்லேலூயா. சிகடகதுட பா. இப்படி பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா. என்னால முடியல, என்னால முடியல ஆண்டவரே. இந்த பூமியில நீர் இல்லாமல் என்னால எதுவும் முடியாது. நான் ஜீவிக்க முடியாது. இப்படி பரிசுத்த ஆவியை என் இருதயங்களில ஊற்றுங்க என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலன் அடைவாய். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீ பலன் அடைவாய். ஓ மகிமை. பரிசுத்த ஆவி உங்களுடைய இதயத்தில் ஊற்றப்படும் போது நீர் ஆசீர்வதிக்கப்படுவாய்.
பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தில் ஊற்றப்படும் போது உனக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த அபிஷேகம் உனக்குள் இருக்கும்போது உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மௌனமாய் இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு பாத்துடா வாடா குதிரை திரா குதிரை 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 வாடா குதிரை திரா குதிரை 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 வாடா குதிரை என்னை சிகர்தாளே என் பிள்ளை ஒரு பாத்துடா வாடா குதிரை மந்தமுள்ள இருதயம் உள்ளவளாக என் சமூகத்திலே நீ காணப்படுகிறாய். ஒரு பாத்துடா வாடா குதிரை திரா குதிரை வாடா குதிரை உன் கடினமுள்ள இருதயத்தை நொறுக்கு. ஒரு பாத்துடா வாடா குதிரை ஒரு பாத்துடா வாடா குதிரை இருதயம் நொறுங்குண்ட பிள்ளையாக என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு பாத்துடா வாடா குதிரை ஒரு பாத்துடா வாடா குதிரை திரா குதிரை வாடா குதிரை உன் பாரங்கள் யாவையும் நான் சிலுவையிலே சுமந்தேன். ஒரு பாத்துடா வாடா குதிரை ஒரு பாத்துடா வாடா குதிரை திரா குதிரை வாடா குதிரை மந்தமுள்ள இருதயத்தோடு என் சமூகத்திலே நீ காணப்படுகிறாயே. ஒரு பாத்துடா வாடா குதிரை திரா குதிரை வாடா குதிரை ஒரு பாத்துடா வாடா குதிரை உன் இருதயத்தை நொறுக்கி என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு நான் பதில் தருவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த கால வேளையிலும் கூட ஆவியானவர் பேசுகிறார். மந்த இருதயம் பாருங்க, இப்படி என் சமூகத்தில் நீ காணப்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். நீ எதையும் ஒழிக்க முடியாது. சமூகத்துல தேவன் உன் இருதயத்தை காண்கிறார். மந்த இருதயத்தோடு நீ காணப்படுவது என்ன? யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். அப்படி இருதயம் உடையவர்கள் முழுமையாக தேவனுக்கு உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உனக்கு இல்லாது இருப்பது என்ன? இந்த கால வேளையில ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனில் ஆர்ப்பரி. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ தேவனோடு இருந்தார், அவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் நம்மோடு பேசுகிறார். அந்த ஆராதனை பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாய் இருக்கிறது. இந்த ஆராதனை பகுதியில கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாவ கட்டுகள் இருக்கிறவர்களை விடுவிக்கிறார். பாவ கட்டுகளை அறுத்து அவர் உன் இருதயத்துல ஆசீர்வாதத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புகிற நேரம்தான் அந்த ஆராதனை பகுதி. அந்த ஆராதனை பகுதியை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். ஹல்லேலூயா. மந்த இருதயம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக உண்மையோடு ஆவியோடு பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாகவே முடியும். சகலமும் நன்மையாகவே முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இயேசு ராஜா திடீரென்று வருவார். அவரை அன்பு கூறுகிற ஜனங்களே தான் அவர் சேர்த்து கொள்வார். நீ அன்பு கூறலனா அவரிடம் நமக்கு பங்கு இல்லை, சுதந்திரமும் இல்லை. தேவனில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இதோ இயேசு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, தேவனில் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம், தேவனுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்கிறது, தேவனுக்கு நமக்கு தொடர்பை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. இயேசுவே, உம்மேல் முழுமையாக அன்பு கூறுகிறேன் என்று நீ சொல்லு. உண்மையாக தேவனில் அன்பு கூறுகிற ஜனங்களை தான் அவர் சேர்க்க மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அந்த நாளுக்கு எத்தனை பேர் நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த ஆராதனை பகுதியில் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அவரில் அன்பு கூறுவோமாக. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மார்க்கமாய் அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி இன்னும்
அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 தேவனை ஆராதிப்போம் ஆராதனை 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 பக்கத்துடா என் ஜனமே என் சமூகத்துல நீ துணிகரமாக பாவத்தோடு என்னை நீ அறிந்திருந்தோம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் என்னை அவர் மீட்டு எடுத்தார் என்று நீ என்னை அறிந்திருந்தோம் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டு என் சமூகத்திலே நீ காணப்படுவதை நான் காண்கிறேன் பக்கத்துடா அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்தாதை விட்டுவிடு யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் நான் பரிசுத்தமுள்ள தேவன் நீ என் சமூகத்தில் இந்த துணிகரமான பாவத்தோடு நீ காணப்படுகிறது என்ன நான் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறேன் எனக்கு முன்பாக பாவத்தோடு துணிகரமாக நிற்பது என்ன நான் உன்மேல் இரக்கமாக இருக்கிறேன் நீ மனம் திரும்பு உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில நீ மனம் திரும்பி ஏற்ற கனிகளை நீ தருவாயாக கனிகூடாத மரங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் கனி இல்லாத ஒவ்வொரு ஜீவியமும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என் ஜனமே என் சமூகத்துல நீ துணிகரமாக இருக்கிறாய் யார் என்னை பார்க்க கூடும் என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உன்னை காண்கிற தேவன் நானே உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்னை விட்டு நீ தப்பி போக முடியாது என் சமூகத்திலே முழுமையாக நீ ஒப்புக்கொடு ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் ஒப்புக்கொடு அப்பொழுது நான் உனக்கு மனம் இறங்குவேன் நான் உனக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் சகல பாவங்களையும் என் பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஓ மகிமை சிகலகதுடபகதுடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஓ சிகலகதுடபகதுடா ஹல்லேலூயா ஆமென் அந்நிய பாஷை பெற்றவங்க அந்நிய பாஷையோடு தேவனோடு பேசு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான் ஹல்லேலூயா அந்நிய பாஷை பெற்றவங்க ஒவ்வொரு தீர்க்க தரிசன வரங்களை நான் கேட்போமாக ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் சிறு பிள்ளைகள் கண்களை மூடி
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று தேவனை மகிமைப்படுத்து. அப்பொழுது கர்த்தர் உன்னிலே பலமாய் இறங்குவார். ஹல்லேலூயா. நமக்காய் ஜீவன் தந்த இந்த இயேசுவை நோக்கி உன் கண்கள் பார்க்கட்டும், உன் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. என் தேவனே, உடைய அக்கினியை போடுங்க, இப்பொழுதே பற்றி எரியட்டும். ஓ மகிமை. ஹல்லேலூயா. எல்லாம் தீய கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்தது. ஓ மகிமை. சகலவலதுடபக்கத்துடா, நீரே பெரியவர், சதா காலமும் எங்களோடு இருப்பவர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. முடிவு வரையும் நம்மை ஜெயமாய் நடத்துகிற அந்த தேவனை நோக்கி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்து. ஓ மகிமை. ஹல்லேலூயா. உங்களுக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது. தேவன் நம்ம கொடுக்க இந்த ஆராதனை பகுதியில இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. இந்த வேலைதான் தேவனை தரிசிக்கிற நேரம், தேவ சத்தத்தை கேட்கிற நேரம் இதுதான். பரிசுத்த ஆவியை பெறுகிற நேரம் இதுதான். இந்த வாய்ப்பை தழுவ விடாதே. அபிஷேகம் உனக்குள் இருந்தாதான் எதையும் நீ ஜெயிக்க முடியும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஓ சுகலகத்துட பக்கத்துடா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம், ஏதோ வீட்டுக்கு போனோம் என்று நீ இருக்க வேண்டாம். ஒரு லட்சியத்தோடு காணப்படு. இந்த ஆராதனை பகுதியில் ஆசீர்வதிங்கப்பா. என் கண்கள் உம்மை தரிசிக்கட்டும், என் செவிகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் என்று ஆண்டவரே நீ ஆசீர்வதியுங்க என்று நீ யாக்கோபை போல விடாப்பிடியாக நீ கேளு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கர்த்தரை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. நீ தட்டிக்கொண்டே இரு. வாலிவாசல் திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. யாக்கோபை போல விடாமுயற்சியோடு நீ காணப்படு. நீ ஆசீர்வதித்தால் நான் அவனை விடமாட்டேன். ஆண்டவரே இயேசுவே, என்னால முடியலப்பா. இந்த பூமியில உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் என்னால வாழ முடியல. உம்முடைய அன்பு என்னை இழுத்துக் கொள்ளட்டும். உம்முடைய அன்பின் கயிறால் என்னை இழுத்துக் கொள்ளும் என்று நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு ஒவ்வொரு யுகத்தில் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ள இல்லாததினால் என்னால முடியல. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க என்று நான் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே சகலத்தையும் தாங்கும். அவருடைய அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பே பெரியது. நம்பிக்கை, விசுவாசம் இவைகளே அன்பே பெரியது. என் ஜனமே, இந்த அன்பு தேவனாய் இருக்கிறார். இந்த அன்பின் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். இந்த வேளையில கூப்பிடு. கர்த்தரே, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில் ஒருவராயும் கண்களை முழித்து பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஒரு நிலப்பாடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாக கூப்பிடுகிறவர்களின் உள்ளத்தில் அவர் வரப்போகிறார். இந்த நிமிஷத்திலே வரப்போகிறார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. உன் இதயத்தில் இருக்கிற கண்ட காரியங்களை நீ துரத்தி விடுவாயாக. உன் இதயத்திலிருந்து அகற்றிவிடு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். ஹல்லேலூயா. மகிமை. ஓ சிகலகதுடபகதுடபா துடபகதுடா சிகலகதுடமா துடபலா துடபலா துடபகதுடமா சிகலபலபலபல துடபகதுரு சிகடகதுடபகதுடபா அமே சிகடகதுடமா துடபகதுடா. ஹல்லேலூயா. மகிமை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் இன்னும் உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஒவ்வொருவரும் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். உன் இருதயம்தான் தேவனுடைய ஆலயம். இயேசு அந்த தேவன் இருதயத்தில் வந்து வாசம் செய்யட்டும். அதுக்கு எது எது தடையோ அதை இயேசுவின் நாமத்தை சொல்லி துரத்தி விடு. பாவத்தை விட்டு வெளியே வா. அந்த பாவத்திலிருந்து வெளியிலே வா. ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கோ என்று நீ நினைக்க வேண்டாம். உனக்கு தான் தேவன் இந்த கால வேளையிலே பேசுகிறார். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு வெளியே வா. ஆமென். அப்பொழுதுதான் இந்த பரிசுத்தமுள்ள தேவன் உன் இதயமாகிய இந்த ஆலயத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மகிமை. சிகடகதுட பகதுடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Amen, 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 amen. Hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. கரங்களை தட்டி தட்டி தேவனின் நாமத்தை நீ உயர்த்து. ஹல்லேலூயா. மகிமை. Hallelujah.
என் பிள்ளைகளை நானே உன் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறேன். நீர் என்னுடையவள், நீர் என்னுடையவன். நான் எதற்காகவும் நான் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன். உனக்குள்ள இருக்கிற பாவத்தை முழுமையாக இந்த பாவத்திலிருந்து வெளியே நீ வா. இந்த பாவத்திலிருந்து வெளியே வா. அப்பொழுதுதான் உன் இதயத்தில் நான் வர முடியும். இந்த பாவத்திலிருந்து வெளியே வர நீ பிரயாசப்படு. நீர் என்னுடையவன், நீர் என்னுடையவள். நீ என் நாமத்தில் என் சமூகத்தில் உண்மையாக நீ அறிக்கை செய். அறிக்கை செய்யும் போது என் பரிசுத்தமுள்ள ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து என் பிள்ளையாக மறுபடியுமாய் நான் என்னிடம் அன்பின் கயிறால் நான் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஓ மகிமை 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 மகிமை. உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் காண்கிற தேவன், நமக்கு சமாதானத்தை தரும் தேவன், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன், அதிசயங்களை காண செய்யும் தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி நீ கூப்பிடு. ஆமென். ஆவியோ உற்சாகம் உள்ளது, சரீரமோ பலவீனம் உள்ளது. ஓ மகிமை. ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தரிடம் நீ அன்பு கூறு. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். உன் சரீரத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் நம்மத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசி அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த கரங்களை தட்டி பாடுவோம். மீட்பரேசுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலே. பயத்தோடு காத்துக்கொள்வே பரிசுத்தமாகுதலே. பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் தோணிக்கை மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. பரிசுத்தமாகுதலே. பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலே. ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். மகிமையிலே எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மகிமையிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை. கரங்களை தட்டி தட்டி உயிருள்ள தேவனை உயிரோடு ஆராதி. ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. உனக்குள்ள சந்தோஷம் எழும்பட்டும்.
உனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம், எழுப்புதல் எழும்பட்டும், உண்டாகட்டும். ஓ மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. சகல கததப கததாம். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி தட்டி தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டும் போது இரத்த ஓட்டம் சீராய் ஓடும். கரங்களை தட்டும் போது கர்த்தர் உன் சரீர சுகத்தை, சர்வாங்க சுகத்தை தருவார். சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனமும் நீங்கி போகும். அல்லேலூயா. ஆமென். உன் அதிசயங்களை காண செய்யும் தேவனை நோக்கி பார். அல்லேலூயா. மகிமை. ஆமென். இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு நாம் இருக்கிறோம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் அவர் அறிகிற தேவன். என் ஜனமே, ஒன்னே ஒன்று ஒரு ரகசியம். தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது, நாம் தேவனை துதிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் நம் மத்தியில வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கவலைகளை அவர் நீக்குவார். உன் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். என் ஜனமே, நீ எதையும் சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். பின்னானவைகளை நீ மறந்து முன்னானவைகளை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ செல்லுவாயாக. அவரே உன்னை உயிர்ப்பிப்பார். அவர்தான் உனக்கு சமாதானத்தை தருவார். அவரால் மட்டுமே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவரை ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு கர்த்தருடையது. என் ஜனமே, எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நிழல் கூடையே வருவது போல தேவன் உனக்கு நிழலாயிருந்து உன்னோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று உனக்கு கட்டளையிடுவார். சிகல கதுட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையில எத்தனை பேர் தேவ அன்பினால நம் இருதய நிரம்பி வழிகிறது. இந்த கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார். உளையான சேற்றில, பாவமாகிய சேற்றில விழுந்து கிடந்தோம். எழுந்திருக்க கூடாதபடிக்கு கிடந்தோம். தயவாய் இரக்கமாய் நம்மேல் மனம் இறங்கி இந்த பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, வல்லமையுள்ள தேவன் பாருங்க, நமக்காக அனுப்பினார். ஜனமே, அவருடைய தேவனுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை நமக்கு இந்த உலகத்துக்கு பரிசாக தந்தார். இரத்தத்தை சிந்தினார். இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். உளையான பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்தார். ரட்சித்தார். ரட்சிக்கிறவர் என்பது தூக்கி எடுப்பவர். அவர் நம்மளை எத்தனை பேர் அது உணர்கிறோம். இந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள். இந்த கல்வாரி சிலுவை தண்டனை, இந்த மர சிலுவை தண்டனை நமக்கு தான். நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை அவர் பரிசுத்தமுள்ள தேவன் ஏற்றுக்கொண்டாரே. நாம் செய்த பாவங்களுக்காக அவர் அடிபட்டாரே. எத்தனை பேர் அந்த அதை நினைக்கிறோம். நினைச்சா நீ சும்மா இருக்க முடியாது. எனக்காக அந்த ரத்தத்தை சிந்தினீர் அப்பா, என்னை மீட்டி எடுத்தீரே. எத்தனோ பேர் உண்மை அறிந்தும் பாருங்க, நான் அநேகர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அநேகர் உண்மை அறியாதபடி பாதாளத்தில் பிசாசு கொண்டு போயிருக்கிறான். உம்முடைய அன்பு எவ்வளவு என் மேல் நீ இரக்கமா அன்பா இருப்பீர். ஆனால் என்னை தூக்கி எடுத்தீர் அப்பா. இந்த கால வேலை எத்தனை பேர் தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நேசரிவும் தீரு பாதம் அமர்ந்தேன்,
நிம்மதி நிம்மதியே. கரங்களை தட்டி நேசரை உம் திருபாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆனந்தமே. அதிசயமே அதிசயமே ஆராதனை. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. ஆண்டவரே பலியான செம்மறி என் பாவங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தூக்கினீரே. உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே தொடர்ந்து உடைய வல்லமை வெளிப்படட்டும். மீதியான பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, நீங்க பேசுங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.